இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். வெல்கம் டு விஜேஎஸ் ட்ரைனிங் அகாடமி. அது என்ன விஜேஎஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னா எனக்கு என்ன தெரியும். விஜேஎஸ் ட்ரைனிங் அகாடமினா வேற ஒன்றும் இல்லைங்க, விஜய் சேதுபதி பிக் பாஸ் ட்ரைனிங் அகாடமி தாங்க. என்னப்பா புதுசா சொல்ற, அப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. அதாவது இந்த வாரம் சாட்டர்டே எபிசோட ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக போகுது இல்லையா? அப்படி ட்ரையாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல உள்ளே வந்தோடனே வந்து ஆடியன்ஸை பார்த்துட்டு என்ன நீ எல்லாருமே நல்லா இருக்கீங்களா, நான் வந்து உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருமே உங்களை கிளாப் பண்ண சொல்கிறேன், நான் ஒரு பேர் சொன்னேன் நீங்கள் எல்லாம் கிளாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாப் பண்ண வச்சு உடனே ஒரு பேரை சொல்லி அந்த பேர் கிளாப் பண்ண இப்போ நான் இன்னொரு பேர் சொல்கிறேன் கிளாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி திருப்பியும் கிளாப் பண்ண வச்சு இப்படியே ஒரு 4-5 கிளாப்பை வந்து ஒத்திகை பார்த்து ஜென்ரலாக வந்து கம்பெனிலலாம் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை ரன் அப்படின்வாங்க, அந்த ஒத்திகை பார்க்குறதாங்க. அந்த மாதிரி அவரும் வந்து நானும் வந்து ஒத்திகை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டாரு. எதுக்குன்னா இந்த இல்லத்தில் இருக்கிற செல்லத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் பண்ணி மக்களை ஓகேவா ட்ரெயின் பண்ணி கை தட்டுறது எப்படின்னு ரெடி பண்ணிவிட்டு, அதாவது அவங்கள வந்து டிவேட் பண்ணுறாராம். அதாவது ரொம்ப சோகமாக போயினுக்குது இந்த பிக் பாஸ் எல்லாமே வந்து ரொம்ப டவுனில் போயிட்டு இருக்குதுன்னு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் தெரியக்கூடாதான். ஏன்னா அவங்களாம் இன்டெலிஜென்ட் பாருங்கள், தெரிஞ்சதுன்னா உஷாராயிடுவாங்க இல்லையா? அதனால் வந்து எல்லாருக்கும் கிளாப் பண்ணணும், யாருமே விட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணார். பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது ஓகேவா. அப்படி க்ரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டே 5 நிமிஷம் இதில் போயிடுச்சு. ஏதோ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பண்ணாங்க. என்னென்னா வெள்ளிக்கிழமை விஷயங்களை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 25 நிமிஷம் மொக்க போடுற மாதிரி நமக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை காட்டுறாங்க. அதில் என்ன நடந்தது, இவர் வந்து பிரியாணி காமிச்சிருக்காரு. பிரியாணி எப்படி சாப்பிட்றது அப்படின்றத ட்ரைனிங் மாதிரி நம்ம எல்லோரும் காமிச்சாங்க. பெரிய பெரிய பாத்திரமில் வரும், எல்லாருமே வந்து தட்டில் எடுத்து போடணும், அதுக்கப்புறம் சிக்கனை வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு மேலே ஏதாவது ஊற்றணும். இது போன்ற உங்களுடைய அறிவுக்கு தேவையான பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா விஜேஎஸ் பிக் பாஸ் ட்ரைனிங் அகாடமியில் காமிப்பாங்க அப்படின்றத இந்த வாரம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து 25 நிமிஷம் சொன்னீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்த பிரியாணி சாப்பிட்றதையே காமிச்சு எப்படி கேசரிலாம் வந்து கப்பில் போடுறாங்க ஜாக்லின், எப்படி வந்து பவித்ரா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. இது மூலமா நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னா, ஒருத்தங்க பிரியாணி டப்பாவை கொடுத்தாங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணணும் ஓகேவா, எப்படி வந்து ஊட்டி விடணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தெரியலனா நீங்கள் இந்த வார எபிசோடான வீக்கெண்ட் எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே ட்ரைனிங் கிடைக்கும். அடுத்த தடவை உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா நீங்களும் பிரியாணி பரிமாறுவது எப்படி அப்படின்றத அழகாக செய்யலாம் ஓகேவா. ஸோ அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கேம் உட்காந்து விளையாடுறாங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாட்டில் மாறி மாறி வருது, கட்டி பிடிப்பா எப்படி கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரு ஜெஃப்ரி, ஏன்னா அவருக்கு தெரியாது இல்லையா, ஸோ அந்த இது பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அன்ஷீரா வந்துட்டு அவங்க கட்டி பிடிச்சிட்டு ஓகே தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிணைப்பு வந்து எப்படி இருந்தது நீங்களே பார்க்கலாம். இப்படின்னா இப்போ பார்த்துருங்க. பார்த்து முடிச்ச ஒரு பாட்டு இப்போ உங்களுக்கே தெரியும். அப்படியே மாதிரி சுற்றி சுற்றி வந்தது. அதில் சுற்றிட்டு வரும்போது இந்த தர்ஷிகா அண்ட் விஷால் இவங்களுக்குமே வரும்போது யாருப்பா அவங்க க்ரஷ் அப்படின்னோடனே தர்ஷிகா வந்து அந்த க்ரஷ்ஷோடைய ஃபேஸில் வந்து தட்டணுமா, கிட்ட போய் பேசணுமா. இவங்க 2 பேரும் பண்ணாங்க பாருங்க க்ரஷ்ஷு. ஐயோ இந்த கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி போதும்டா சாமி, எங்களால் தாங்க முடியல. ஏற்கனவே 49 நாள் உங்களை பார்த்து 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 எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து முடியெல்லாம் கொட்டி போகுது கவலையில். அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் என்னப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிற ஒரு அளவுக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது 25 நிமிஷம் கழிச்சு இவரை திருப்பியும் காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உள்ளே வந்துட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு சரி உடனே ஃபுல்லாக கை தட்டுறாங்க. கை தட்டினோடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க வா வா வான்னு. ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் பேச ஆரம்பிக்கும் போது கைத்தட்டல் ஜாஸ்தியாகும் போது இவங்களுக்கே புரியல, கண்டஸ்டன்ஸ்க்கே உண்மையிலே நமக்கு இவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குதா அப்படின்னு சிரிச்சின்னே கேட்குறாங்க. ஆனால் கஷ்டம் நமக்கு தானே தெரியும் டிவியில் பார்க்கும்போது. அதை பார்த்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு எப்படி போகுது, நீங்கள் 7 சீசனு கம்பேர் பண்ணும்போது 8th சீசன் பிரமாதமாக போயினுக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. பேசினோடனே ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, 7 சீசனை கம்பேர் பண்ணும்போது 8வது சீசன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி மழுப்பி கிழப்பி, அது ஆக்சுவலாக மழுப்பி கிழப்பின்னு சொல்லக்கூடாதுங்க, உண்மையாக வந்து பாவம் கண்டஸ்டன்ஸுக்கே சரியாக புரியலைங்க. அதுங்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் ஓகேவா. ஸோ அதனால் அவங்களே புரியாமல் பேசிகிட்டு இருக்க டைமில் நம்மளுடைய முத்து மட்டும் வந்து தெளிவாக இந்த ஷோ ஒன்றும் பெருசாக போகலை அப்படின்றத கரெக்டாக சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸ்லாம் ஃபயர் விடுற மாதிரியே பேசினாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் நீங்களே பாருங்களேன் ஒரு 2-3 கண்டஸ்டன்ஸ் எப்படி பேசினாங்கட்ட. ஸோ இப்போ இவங்க பேசி முடிச்ச ஒருபாடு ராஜா ராணி டாஸ்க் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. சாச்சனா ஜெஃப்ரியோடைய விஷயங்களை, ஜெஃப்ரி வந்து 100 தோப்பு கரணம் போட்டது, எப்படி வந்து அவர் கால் வலிச்சுது, அந்த கால் வலிச்சதுனால இன்னமா சாரி கேட்டாங்களா இல்லையா அப்படின்றத வந்து இவர் பேசுகிறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிக்கிறார். ஏன்னா
ஆரம்பத்திலே சொல்லிட்டார், இந்த பாருங்க நான் அவங்ககிட்ட சரியாக பேசலைன்னா என்னை வெளில திட்டுறாங்க. அதாவது இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் வந்து டீச்சர் திட்டினாங்க, வீட்டில் வந்து சொல்லுவோம்ல, நான் இன்னைக்கு கிளாஸுக்கு போனால் அவர் என்ன திட்டினார் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா, மக்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறதாகவும் சரியாக கேள்வி கேட்காத மாதிரியும் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதால இவர் என்ன சொல்கிறார், வெளியில் போனால் என்ன திட்டுறாங்க, நீங்களே கொஞ்சம் ஒழுங்காக கரெக்டாக சொல்லிடுங்க, நான் அப்படியே பண்ணுறேன், உங்களெலாம் கட் பண்ணுறேன்னா உங்ககிட்ட ஒழுங்காக நான் பேசுறது இல்லையா, உங்களை பேச விடுறது இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டு அவரே வந்து ரொம்ப பாவமாக அவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கிட்டார். தயவு செஞ்சு வெளில போனால் என்ன திட்டுறாங்க, தயவு செஞ்சு நீங்களே கொஞ்சம் ஒழுங்காக பேசுறீங்க அப்படின்ட்டு. இதை வந்துட்டு அவர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலும் சாச்சனா கிட்ட கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருந்த மாதிரி பேசினார். அதை புரிஞ்சிக்காமல் அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணிடுச்சு, பிரேக் எடுத்தோடனே கடன்னு உள்ளே போயிட்டு ஊன்னு அழுது. நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக, நான் மட்டும் இல்லைங்க, நிறைய நம்ம டிவி பார்க்குறவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, மியூட்டு போட்டாங்க. ஏன்னா என்ன பண்ண நினச்சிட்டாங்கன்னா, டிவியில் தான் ஏதோ ஆடியோ ப்ராப்ளம் ஆகிப்போச்சு போகுது, ஸ்பீக்கரில் வீன் சவுண்ட் வருதுன்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, இந்த சாச்சனை அழுது தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாருக்கு, நமக்கு இல்லை, நம்ம டிவி ஸ்பீக்கருக்குலாம். அதனால் என்னென்னா மியூட் போட்டுட்டு இமீடியட்டாக அதுக்கப்புறமா அவர் உள்ளே வந்தோடனே, என்னம்மா சாச்சனா, நான் பிளாங்காக இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசட்டுமா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அவர் முடிச்சுட்டு டப்புன்னு அப்படியே வந்து, ஓகே நான் வந்து நீங்கள் எப்படியே இது பண்ண கஷ்டம், நான் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எபிசோடாக இருந்தது. ஏற்கனவே 1.5 என்னமோ இருந்தது இல்லையா டிஆர்பி. இந்த சனிக்கிழமை எபிசோடில் இன்னும் ஒரு 5 குறைச்சிக்கலான்ற மாதிரி தோணுச்சு, அதாவது 0.5 குறைச்சிடலான்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சண்டே எபிசோடில் வந்தோடனே எல்லாருமே ஆவலை காத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து அந்த நைட்டில் எல்லாமே சேர்ந்து இந்த பிரியாணிலாம் பண்ணிட்டு பாவம் பசங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் நைட்டில் தூங்கிட்டு இருந்தானுங்க. பட் இந்த கேங் மட்டும் ஒரு 4-5 பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பற்றி கேட்பாங்கன்னு பார்த்தா ஒன்றும் அதை பற்றி கேட்காம ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா சாச்சனாவை வந்து ஏம்மா ப்ளேம் பண்ணுறீங்க, இந்த ஷாப்பிங் டாஸ்க்லாம் யாரும்மா போனது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாட்டர்டே வந்து கொஞ்சம் கோமா பேசிட்டார் இல்லையா சாச்சனா கிட்ட. அதனால சண்டே வந்துட்டு, சாச்சனாவை யார் இந்த மாதிரி பேசுனீங்க, எதுக்காக வந்து பேசுனீங்க, ஏன் நீங்களாம் தப்பு பண்ணலையா அப்படின்னு. அந்த பொண்ணு, இல்லை சார் நான் 3000 கம்மியாக வந்து 2900 சம்திங் தான் எடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஜாக்லினையும் சவுண்டையும் அதுக்கப்புறம் மஞ்சரியும் பேசி இது மாதிரி சுற்றி வந்துட்டு, சாச்சனா யூ ஆர் சேவ்டுமா அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். தேங்க்யூ டேடி அப்படின்னு டேடின்ற வார்த்தையை சொல்லாமல் தேங்க்யூ சேர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருச்சு. உள்ளுக்குள்ளே, டேடி நான் லாஸ்ட் டைம் 5 ஸ்டார் கேட்டேன், நீங்கள் 5 ஸ்டார் கொடுத்தீங்க, அதே மாதிரி இந்த தடவை நான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு மனசுக்குள்ளேயே ப்ரே பண்ணிக்கிட்டேன், நீங்கள் வந்து என்னை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக உட்காந்துருச்சு அந்த பொண்ணு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸாக பேசிட்டே இருந்தார். பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவரே திருப்பியும் சொல்ல ஆரம்பித்தார், என்னை வெளியே வச்சு செய்கிறாங்க, நான் வந்து ரொம்ப கட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸோ நான் அப்படியா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டு தீபக் கேட்குறாரு. தீபக் கேட்டு, இல்லையே சார் நீங்கள் அப்படி பண்ணலையே சார்னு சொன்னோடனே, சரி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே தீபக் அற்புதமான ஒரு கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணார் பாருங்க, நீங்களே பாருங்களேன். இந்த மாதிரி கிரிஞ்ச் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு, அப்பா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லி மோசமாக முடிஞ்சுதுங்க. அதாவது எப்படி வந்து இந்த ஷோவை நல்ல மோசமாக போயிட்டு இருந்த ஷோவை எப்படியாவது நிறுத்திடலான்னு சொல்லிட்டு போன வாரம் என்ன பண்ணாங்க, ஸ்வாப் பண்ணாங்க. அதாவது பாய்ஸ்லாம் வந்து கிச்சன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பெட்ரூம்லேருந்து அந்த சைட் போடுங்க, கேர்ள்ஸோட லிவிங் ஏரியா சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் போயிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் அங்கேருந்து இங்கே வந்துருங்கன்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி ஒரு வாரம் செம்மையாக போகுன்றது இந்த ப்ரொடக்ஷன் டீமோடைய ஒரு கணிப்பு. அந்த கணிப்பில் மண்ணு போட்ட மாதிரி அவங்களே வந்து ராஜா ராணி டாஸ்க்கு கொடுத்து, அந்த ராஜா ராணி டாஸ்க்கும் ரொம்ப ராணியும் ராஜாவை ரொம்ப மொக்கையாக பண்ண, மக்களும் மொக்கையாக பண்ண, போன வாரம் ஃபுல்லாக எப்படா முடியும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண, ஃபைனலாக அது முடிகிறப்போ திடீர்னு அவங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, சார் நம்ம போன வாரம் பண்ணது ரொம்ப சூப்பராக போல், அதனால் நம்ம ஒன்று பண்ணலாம் சார், என்னென்னா எல்லாமே ஆட்டத்தை கழிச்சிடலாம் சார், கோடை மொத்தமாக கழிச்சிட்டு ஆரம்பிச்சிடலாம் சார்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் முடியும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கோடே கிடையாது, போய் பாருங்கோ கோடு இல்லை, இனிமேட்டு யார் இங்கே ஒன்றா இருக்கலாம், இந்த லாட்லேருந்து கை இது சீட் எடுங்க, அந்த சீட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டுனா லெஃப்ட்டு, ரைட்னா ரைட்டு, ரூமில் போய் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நடக்குது. அவர் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி எலிமினேஷன், ஓகேவா, வர்ஷினி வந்து எலிமினேஷன் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு குயிக்காக பேசிட்டு ஒரு சின்னதாக பார்த்துட்டு அவர் பாட்டு தான் போயிட்டார். அவர் வேலையை அவர் முடிச்சிட்டாருங்க. என்ன பண்ணுறது, வேறு வழியில் இல்லையா, வெளியில் வந்து திட்டினா நீங்கள்லாம் திட்டுவீங்க, நான்லாம் திட்டுவேன், உள்ளே வந்து பேசினா கண்டஸ்டன்ஸு சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன தான் பண்ணுவார், காதுக்குள்ளே ஒருத்தன் குடச்சின்னு அப்படியே தான் சொல்லிட்டே இருப்பான். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து டாக் பேக்லேருந்து வாங்கி பேசணும். ஸோ இப்படியே போயிட்டுருக்கிற இந்த எபிசோடு 50 நாள் எப்படியோ வந்து மூச்சு திணறி வந்துடுச்சு. இனிமேட்டு கோடு எடுத்த விற்பாடாது இதில் இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் ஒழுங்காக பேசுவாங்களா, ஒழுங்காக விளையாடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் கேள்விப்பட்ட
சோர்சஸ் மூலயமா இந்த பொம்மை டாஸ்க்குன்னு ஒன்று நடக்கும் இல்லைங்களா, பல சீசன்ஸில் நடந்தது இல்லையா, அந்த டாஸ்க் தான் மண்டே, அதாவது இந்த வீக் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம் இப்போ தீபக்குடைய கேப்டன்ஸில் எப்படிலாம் இது நடக்க போகுதுன்னு. எல்லாருமே வரப்போகிறாங்க. எதுக்குன்னு கேட்குறீங்களா, நாமினேஷன் ஆகி நீங்கள் ஓட் போடுறதுக்கு. இந்த தடவையாவது நம்ம எல்லாருமே வந்து எந்த கண்டஸ்டன்ஸை வெளில எடுக்கணுன்றதை கரெக்டாக முடிவு பண்ணி எடுப்போம். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் பேசுவோம். பை.